ஓப்பன் கிரவுண்டு, ஒரு கோவமான கொரில்லா 100 மனுஷங்க கையில் எந்த ஒரு வெப்பனுமே இல்லாமல் சண்டைக்கு தயாராகிறாங்க. இந்த சண்டை நடந்துச்சுன்னா அதில் யார் ஜெயிப்பா? ஒரு கோவமான கொரில்லாவா, இல்லை எந்த ஒரு வெப்பனுமே இல்லாத வெறும் கைகளால் சண்டை போடக்கூடிய 100 மனுஷங்களா? திஸ் இஸ் அன்சைன்ட், வரலாறு காணாத சண்டை. இந்த சண்டையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் இங்கே ஆவரேஜான ஹியூமன்ஸை தான் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு இறக்கி விட போகிறோம். ஸோ ஆவரேஜ் ஹைட்டுன்னு பார்க்கும்போது 5.11 தான். அண்ட் ஆவரேஜ் மனுஷங்களோட வெயிட்னு பார்க்கும்போது 75லேருந்து 80 கிலோ. எந்த ஒரு வெப்பனும் இல்லை, எந்த ஒரு பாடி ஆர்மரும் கிடையாது. சாதாரண மனுஷங்களை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் என்ன மாதிரி பார்ப்பீங்களோ அவங்கள தான் சண்டைக்கு இறக்கி விட போகிறோம். அப்படியே ஆப்போசிட்டில் ஆவரேஜ் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ஃபா கொரில்லாவை எடுத்து பார்க்கலாம். கொரில்லாவும் மனுஷங்களும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. டிஎன்ஏ வைஸாக சொல்கிறேன். ஸோ டிஎன்ஏ படி கொரில்லாவுக்கும் நம்மளுக்கும் 97% ஒத்து போகுது. ஸோ நம்மளுடைய நெருங்கிய சொந்தக்கார பையன் தான் கொரில்லா. ஆனால் ப்ரைமேட்ஸ் கேட்டகரியை எடுத்து பார்க்கும்போது, குரங்கு மனிதர்கள்னு சொல்லி அந்த ப்ரைமேட்ஸ் கேட்டகரியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் செம்ம ஹைட்டு வெயிட்டு பலசாலியாக இருக்கிறது கொரில்லா தான். பார்த்தாலே அள்ளு விடக்கூடிய ஒரு பயங்கரமான பாடி ஸ்ட்ரக்சரை கொண்டிருக்க அந்த கொரில்லாவோட ஆல்ஃபா ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மனுஷங்களோட ஆவரேஜ் ஹைட்டுக்கு ஈக்குவல் தாங்க, 5.11. இந்த மேல் கவுண்டர் பேட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய முதுகு ஒரு மாதிரி சில்வர் கலர் பேட்டர்னில் இருக்கும். அதனால் அதை மோஸ்ட்லி சில்வர் பேக் கொரில்லான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் அதோடைய ஆவரேஜ் ஹைட்டும் மனுஷங்களோட ஆவரேஜ் ஹைட்டும் ஈக்குவல் தான். பட் அதிலே நல்லா வளர்ந்த ஒரு ப்ரைமில் இருக்கக்கூடிய கொரில்லாவை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக 6 அடியத்தோட வாய்ப்புகள் அதிகம். அதுவும் மனிதர்களுக்கு ஈக்குவலானது தான். இந்த நம்ம ஆவரேஜாக குறிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 100 மனுஷங்க, அதில் இந்த கொரில்லாவோட ஹைட்டான மனுஷங்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் வெயிட்டில் தான் இங்கே டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. ஸோ ஆல்ஃபா அந்த கொரில்லாவோட வெயிட் கிட்டத்தட்ட 150லேருந்து 200 கிலோ தொடும். மனிதர்கள்லையுமே 200 கிலோ தொட்டவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. 200 கிலோ தொட்ட அந்த மனுஷங்களால் கொரில்லா அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே ஸ்ட்ரென்த் கிட்ட வருவோம். இப்போதைக்கு இருக்க நார்மல் மனுஷங்களில் ஹையஸ்ட் வெயிட்டை தூக்குனது எடி ஹால் அப்படிங்கிற ஒரு பவர் லிஃப்டர். கிட்டத்தட்ட 500 கிலோ வெயிட்டை பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காரு, டெட் லிஃப்ட் பண்ணியிருக்காரு. பட் அதை அவரால் அதிக நேரம் சஸ்டெயின் பண்ண முடியல. பட் அப்படியே நம்ம இந்த கொரில்லா கிட்ட வந்தோன்னா அதில் நார்மலாகவே அதோடைய வெயிட்டை காட்டிலும் 20 மடங்கு அதிக வெயிட்டை தூக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் மோர் லைக்லி ஒரு ஆல்ஃபா கொரில்லாவால் தன்னுடைய முழு ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தும் போது 1000 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூக்க முடியுமாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அப்படியே இந்த ஸ்ட்ரென்த் டிஃப்ரென்ஸ் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, வெல் அதுக்கு முக்கியமாக கொரில்லாவோட அந்த மசில் டென்சிட்டி தான் காரணம்னு சொல்லப்படுது. ஸோ மனுஷங்களோட அந்த மசில் டென்சிட்டியை காட்டிலும் கொரில்லாவோட மசில் டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது அதோடைய ஒவ்வொரு கிலோ மசிலுக்குள்ளேயும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த கொரில்லாவோட உடம்புல அதிக ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர் மசில்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்விச் மசில் ஃபைபர்ஸுங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி, இன்ஸ்டன்ட் பவரை கொடுக்கும். டக்குன்னு கொரில்லாவில் அதோடைய முழு ஸ்ட்ரென்த்தையுமே ஒரு செகண்டில் வெளிக்காட்ட முடியும். ஆனால் நம்ம மனுஷங்களால் அது முடியாது. ஏன்னா மனுஷங்கிட்ட லாங் ட்விச் மசில் ஃபைபர்ஸ் தான் இருக்குது, இல்லை ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமான ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நம்ம மசிலுக்கு தேவைப்படும். ஒரே நொட்டியில் நம்மளால் அவ்வளோ எனர்ஜியை வெளிக்காட்ட முடியாது கம்பேர்ட் டு கொரில்லா. ஸோ கொரில்லாவில் என்ன தான் ஒரு செகண்டில் அதோடைய முழு பவரை வெளிக்காட்ட முடித்தாலும் ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸுங்கிறது சீக்கிரமாக சோர்வடைஞ்சிடும். ஆனால் மனுஷங்க ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸை வச்சு தொடர்ந்து ட்ரெயின் பண்ண முடியும். என்டூரன்ஸ் அதிகம், ஸ்டாமினா அதிகம்னு சொல்ல வரலாம். ஸோ அந்த மசில் ஃபைபர்ஸால் அதிக அடியை வாங்க முடியும். அண்டு கம்பேர்ட் டு ஸ்லோ ட்விச் நம்மளால் அதிக நேரம் சண்டையும் போட முடியும். ஃபாஸ்ட் ட்விச் அண்ட் ஸ்லோ ட்விச்சுக்கு இருக்க வீக்னஸ் அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் இதுதான். ஸ்ட்ரென்த் அதிகம், பட் சோர்வடைஞ்சிரும். நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் கம்மி, ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நார்மல் ஆவரேஜ் கொரில்லாஸே பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதோடைய லைஃப் ஸ்டைல் தாங்க. தொடர்ந்து மரம் ஏறுறது, தாவறது, குதிக்கிறது, ஓட்டுறதுன்னு சொல்லி அதோடைய மசில்ஸை தொடர்ந்து அது ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் நாம் என்ன, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஜிம்முக்கு போவோம். அதில் ட்ரெயின் ஆகக்கூடிய மசில்ஸ் மட்டும்தான். கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நிறைய மனுஷங்க மசில்ஸை ட்ரெயின் பண்ணுறதே கிடையாது. ஆவரேஜாக தான் நம்ம எடுக்கிற அந்த சமயத்தில் மசில் மாசுங்கிறது நார்மல் ஆவரேஜ் ஹியூமன்ஸுக்கு வீக்காக தாங்க இருக்குது. பட் அதுவே அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கொரில்லாவுக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நான் தொடர்ந்து அதோடைய மசிலை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கல. அண்ட் அது எவ்வளோ தான் ட்ரீட் பண்ணாலும் எதுக்கு எல்லா கொரில்லாஸுக்கும் வயிற்றுல தொப்பம் வந்த மாதிரி இருக்குது? சொன்னால் நம்ப மாட்டீங்க, எல்லா கொரில்லாஸும் மாமிச உண்ணிகள் கிடையாது, பியூர் வெஜிடேரியன்ஸ். எப்பயாச்சும் இந்த பூச்சி புழுக்கள் அண்ட் பறந்து தெரியக்கூடிய குட்டி குட்டி பறவைகளை சாப்பிடுமே தவிர்த்து மோஸ்ட்லி அதோடைய சாப்பாட்டில் இலைத்தழைகள் தான் அதிகமாக இருக்கும். முக்கியமாக செல்லுலோஸை உடைக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ் தான் அதோடைய வயிற்றில் அதிகமாக இருக்குது. அண்ட் ஒரு நாளைக்கு மட்டுமே 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் அதிகமான சாப்பாடு அந்த மரம் இலைத்தழைகளை பார்த்தீங்கன்னா கொரில்லா சாப்பிடுமா. அது எல்லாமே வயிற்றில் போய் தங்குறது மட்டும் இல்லாமல் பொறுமையாக தான் டைஜஸ்ட் ஆகக்கூடிய அந்த தன்மை கொண்டு இருக்க அந்த காரணத்தினால எப்போவுமே கொரில்லாவோட வயிறு உப்பி போன மாதிரி தாங்க இருக்கும். 6 பேக்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்காக அதுக்கு தொப்பை போட்டுச்சுன்னு நினைக்காதீங்க. அதோடைய மொத்த உடல்லையுமே ஃபேட் பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப கம்மி.
மனுஷங்களுக்கு 20 to 25% பாடி ஃபேட் இருக்குன்னா கொரில்லாக்கு வெறும் 10-14% தான் பாடி ஃபேட்டே இருக்குது. மித்தது எல்லாமே மசில் தான். அதோடைய வயிறு உப்புனதுக்கான காரணம் அதிக சாப்பாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க, கேஸு. மற்றபடி செம்ம பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான பில்டு தான் கொரில்லாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ஃபேட்டு மசில் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அதோடைய ஆர்ம் அண்ட் கிரிப் ஸ்ட்ரென்த்துங்கிறதும் அதிகம். ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட தொட சைஸுக்கு அதோடைய கை இருக்குது. அதோடைய கிரிப் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, நார்மல் மனுஷங்களுக்கு 100 கிலோ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 80 to 90 தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கொரில்லாவோட கிரிப் ஸ்ட்ரென்த்துங்கிறது 900 கிலோஸ் தான். ஐ மீன் அது உங்கள் கையை பிடிச்சி இழுத்தாலே போதும், கை கழண்டு வந்துடும். எலும்புகளை நசுக்கியே உடைக்கக்கூடிய தன்மை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கிரிப் ஸ்ட்ரென்த் கொரில்லாவுக்கு இருக்குது. பஞ்சிங் ஃபோர்ஸுங்கிறது பார்க்கும்போது மனுஷங்களுக்கு 1800 நியூட்டன்ஸ் மேக்ஸிமம். அதுவே கொரில்லாஸுக்கு 5000 நியூட்டன்ஸ் வரைக்கும் போகும். அதோடைய மசிலில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸ் இன்ஸ்டண்ட்டாக அந்த பவரை டெலிவரும் பண்ணும். சிம்பிளாக ஒரே அடியில் உங்கள் உடம்புல இருக்க எல்லா எலும்புகளுமே நொறுக்கக்கூடிய தன்மை கொரில்லாஸுக்கு இருக்குது. நம்மளால் கொரில்லாவோட எலும்பு நொறுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் கொரில்லாவோட அந்த போன் டென்சிட்டிங்கிறதும் அதிகம். கம்பேரிட்டிவ்லி சம் ஸ்ட்ராங் அண்ட் திக்கரான போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கு. அவங்கள வெயிட்டை கேரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த கொரில்லாஸ்குள்ளேயே சண்டை நடக்குமா, மரத்துலேருந்து கீழே விடுமா, அந்த அடிகள் எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான டென்ஸான எலும்புகளை இந்த கொரில்லாஸ் கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆண் கொரில்லாவோட தலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான திமிழ் இருக்கும், மண்டியே பெருசாக இருக்கும். 5 to 10 சென்டிமீட்டர் திக்கான எலும்புகள் அங்கே அடங்கியிருக்காங்க. ஓங்கி குத்தினீங்கன்னா செவத்தில் குத்துனது போல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய மண்டையோட பெருசாக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் இதோடைய பைட்டிங் ஃபோர்ஸை அதிகமாக்கிறதுக்கு. உங்கள் கைகளையோ மண்டையவோ அது கடித்து எலும்புகளோ நொறுக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பற்களை பார்த்தீங்களா, உங்கள் சுண்டை வரல அளவுக்கு பெருசாக இருக்குது. இதுக்கப்புறமும் சண்டைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? வெல், நம்ம சண்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கொரில்லாவை சென்டரில் இறக்கி விட்டு சுற்றி மனிதர்கள் சண்டைக்கு போனால் என்ன நடக்குங்கிறத பார்த்துடலாமா? ஓப்பனிங் ஃபைட்டுங்கிறது கொரில்லாவுக்கு தான் சாதகமாக அமையும். 100 பேர் கொரில்லாவை நோக்கி ஓடும்போது அதில் மொதல் 20 பேரை கொரில்லா அசால்ட்டாக தம்சம் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் கொரில்லாவுக்கு டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக கோவப்படக்கூடியது, தன்னுடைய கோபத்தை பலத்தின் மூலிமா வெளிக்காட்டக்கூடியது. ஸோ மொதல் 20 பேர் இந்த கொரில்லாவை நோக்கி ஓடும்போது காலி அவங்க தான், அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் லைஃபே கிடையாது, முடிஞ்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொரில்லா டயர்டாக ஆரம்பிச்சிருங்க. என்னதான் அது ப்ரைமில் இருந்தாலும் ஆல்ஃபாவாக இருந்தாலும் அதோடைய மசில்ஸுங்கிறது ஷார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ட்விட்ச் ஃபைபர்ஸால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால கைகள் சீக்கிரமாக சோர்வடைஞ்சிடும். அது நினச்சாலும் ஒருத்தனை கையை தூக்கி அடிக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். ஆனால் மனுஷங்களுக்கு லாங் அண்ட் ஸ்லோ ட்விட்ச் ஃபைபர்ஸ் இருக்க அந்த காரணத்தினால நம்மளால் நின்று சண்டை போட முடியும். அதுக்கு எண்டூரன்ஸுங்கிறது மனுஷங்களுக்கு இருக்குது, ஸ்டாமினாங்கிறது இருக்குது. இதை வச்சு தொடர்ந்து அந்த கொரில்லாவை அழகாகவே மனுஷங்க சுற்று போட ஆரம்பிச்சிருவாங்க. 20-30 பேரை அடித்து நொறுக்குன அந்த கொரில்லா கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வடைய மனுஷங்களோட கைகள் ஓங்க ஆரம்பிக்கும். ஆனால் என்னதான் கைகள் ஓங்கினாலும் வெறும் கையில் தானே சண்டை போடுறாங்க, வெப்பன்ஸ் எதுவும் இல்லை. அந்த பக்கம் கொரில்லாவோட அந்த போன் டென்சிட்டிங்கிறது அதிகம். மனுஷங்க எவ்வளோதான் ஓங்கி குத்துனாலும் அந்த போனை உடைக்க முடியாது. மண்டையெல்லாம் அடித்து நாக் அவுட்லாம் பண்ணவே முடியாது. எவ்வளோதான் குத்துனாலும் கான்கிரீட் கல்லை உடைக்க முடியுமா? இதுதான் மனுஷங்களோட இன்னொரு முக்கியமான பவர் எபிலிட்டிங்கிறது வெளில வருது, கிரிட்டிக்கல் திங்கிங். மனுஷங்களோட மூளை திறனுங்கிறது அதிகங்க. ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி உடனுக்குடனே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை மனிதர்களுக்கு தான் அதிகம். கொரில்லாவுக்குமே கிரிட்டிக்கல் திங்கிங் பண்ண முடியும். ஒரு 7 இல்லைனா 6 வயசு பையன் எந்த அளவுக்கு பண்ணுறானோ அதுக்கு ஈக்குவல் தான் சொல்கிறாங்க. கொரில்லாஸும் புத்திசாலிகள் தான், ஆனால் மனிதன் அளவுக்கு கிடையாது. கொரில்லாவோட பிரெயின் டு பாடி ரேஷியோ 1.8 தான். ஆனால் மனிதர்களோட பிரெயின் டு பாடி ரேஷியோ 7.5, கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகம். பிரெயின் டு பாடி ரேஷியோவே அவ்வளோ அதிகம். மனுஷங்களால் பேச முடியும், பேசி ஒரு சண்டையை ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணி டாக்டிக்கலாக அடிக்க முடியும். ஆனால் கொரில்லா அப்படி கிடையாது. மோர் லைக் ஒரு டாமினன்ஸும் நான் இவ்வளோ பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லி பயத்தை மட்டுமே காட்டுமே தவிர்த்து எனக்கு டாக்டிக்கலாக அதெல்லாம் சண்டை போட முடியாது. மனிதர்களால் சண்டை போட முடியும், பிளான் பண்ணி அடிக்க முடியும்னு சொல்ல வரேன். மொதல் 20 பேர் செத்தாங்கன்னா அவங்க எப்படி இந்த பக்கம் அந்த கொரில்லா கிட்ட அடிப்பட்டாங்கன்னு சொல்லி அதை பார்த்து புரிஞ்சு அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிற தாட் மனுஷங்களுக்கு வரும். ஏன் ப்ராபப்ளி செல்ஃப் சாக்ரிஃபைஸுங்கிற ஒரு விஷயத்தை கூட பண்ணலாம். நான் போய் அதுக்கிட்ட அடி வாங்குறேன், நீ போய் அதோடைய கண்ணை குத்தி சாவச்சிரு, அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதை திசை திருப்பி மனிதர்களால் ஈஸியாகவே கொரில்லாவை சுற்றி போட முடியும். வெறும் கைகளால் அடிச்சு சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் மனுஷங்களால் ஈஸியாகவே அந்த கொரில்லாவோட வீக் பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு 10-20 மனுஷங்களை கொரில்லாவில் அசால்ட்டாக சமாளிக்க முடியும். அதுக்கப்புறம் சோர்வடைஞ்ச அந்த கொரில்லாவை மனுஷங்க சிம்பிளாகவே சுற்று போட்டு முடிச்சிருவாங்க. மனுஷங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கும் பேசி பிளான் பண்ணி அடிக்கக்கூடிய அந்த திறமையும் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கொரில்லாவை டிஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்டாமினா எண்டூரன்ஸும் அதிகமாக இருக்க அந்த சமயத்தில் 1 கொரில்லா வெர்சஸ் 100 ஹியூமன்ஸ் ஃபைட்டில் ஹியூமன்ஸ் தான் ஜெயிப்பாங்க. அண்ட் மனுஷங்க அதிகமாக டூல்ஸ் யூஸ் பண்ணி பழகுறவங்க இறந்து கிடந்த அந்த மனிதர்களோட கை கால் எலும்புகளை கூட வெப்பன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களெல்லாம் மாற்ற முடியும். பட் அதுவே அந்த பக்கம் கொரில்லாவில் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கொரில்லாவை 100 மனுஷங்க ஈஸியாக கொண்டுருவாங்க.
பட் அதுவே 10 கொரில்லா வர்சஸ் 100 ஹியூமன் வந்தால் அந்த ஃபைட்லேயுமே ஹியூமன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னதான் அங்கே 10 கொரில்லா இருந்தாலும் மனிதர்கள் போல் அதெல்லாம் பிளான் பண்ணிலாம் அடிக்க முடியாது. ஏன்னா அதோடைய சிந்தனை திறன் 6-5 வயசு குழந்தை போல தான் இருக்கும்னு சொல்கிற அந்த காரணத்தினால மோஸ்ட்லி அந்த 10 கொரில்லாவும் ஒரு 2-3 பேர் மேலே தான் அதிகமான ஃபோக்கஸ் போடுவான். அந்த சமயத்தில் மனுஷங்க எல்லாருமே சிம்பிளாக அதை சுற்று போட்டு முடிக்கவும் செய்யலாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா மனுஷங்களோட மூளை தாங்க உண்மையான வெப்பன். அதை மட்டும் குறைச்சி இடம் போட்டுறக்கூடாது. 1-on-1 வந்தால் கொரில்லா தாங்க ஜெயிக்கும். அந்த சமயத்தில் என்னதான் மூளை இருந்தாலும் 1-on-1 வரும்போது கொரில்லாவோட ஸ்ட்ரென்த்தும் அதோடைய அந்த கோபமும் அதிகம் முடிச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்கும். நாளை போல் நீங்கள் என்னைக்காவது இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த பக்கம் கொரில்லாவோட 1-on-1 நிற்கிற அந்த சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா சண்டையெல்லாம் ட்ரையே பண்ணாதீங்க. முதல்ல அந்த கொரில்லாவை கண்ணுக்கு நேராக பார்க்குறத நிறுத்தி தரையில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி போனீங்கனாலே கொரில்லா இவன் நம்ம கூட சண்டைலாம் போட வரல போல் வழி தவறி வந்துட்டான், இவன் கூட சண்டை போட்டு இவனை அடித்து நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அது அமைதியாக போயிடுவாங்க. ஸோ 1-on-1 பார்க்கும்போது நீங்கள் முடிச்ச அளவுக்கு அது கூட சண்டை போட ட்ரை பண்ணாதீங்க. அதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே வழி. மற்றபடி 100 vs 1 ஈஸி. அதுக்காக 100 பேர் கூட ஒன்றா சேர்ந்து கொரில்லா கூட சண்டை போடுறதுலாம் கிளம்பிடாதீங்க. கொரில்லாஸே இப்போதைக்கு டெக்னிக்கலாக எக்ஸ்டிங்ஷனை நோக்கி போயிட்டுருக்கான். ஹைலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் லிஸ்ட்டில் அது இருக்குது. நான் சண்டை போடுறேன்னு கிளம்பி இருக்க கொரில்லாஸையுமே போட்டு தள்ளாதீங்க. இது ஒரு கற்பனை சண்டை மட்டும்தான். இருக்க ஃபேக்ட்ஸை வச்சு இப்படி நடக்கலாம்ங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த அவுட்கம் நிஜ வாழ்க்கையில் சண்டை நடந்துச்சுன்னா மாறவும் செய்யலாம். இப்போ சொல்லுங்கள், 1 கொரில்லா vs 100 ஹியூமன்ஸ் ஃபைட்டில் நீங்கள் அந்த 100 பேர் கூட ஒன்றா சேர்ந்து கொரில்லாவை எதிர்த்து நிற்பீங்களா மாட்டிங்களா? திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.